தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ புடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்த்துங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில இருந்து தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுறேங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே யாரா? இறங்கிடுறா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதிலையும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் எப்பதான் முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படியெல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா உங்களை. எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆன பின்னால பேசுகிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சுது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சுது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. This is my cup. Thank you, sir. This is my stick. Thank you, sir. This is my check. Thank you, sir. நேத்திக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிந்தாட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்ல குளிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சீரட்டு பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன். அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார். ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகம் இருந்தான். அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு. அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார், யதார்த்தமா பேசினேன். அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ 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 நோ. உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எண்ணத்தோட தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செக்ஸ் ஆறே. வாட்ச்மேன் அங்கிள். எஸ், கமிங். என்ன அங்கிள், உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நோ 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 நோ. நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா? எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடமை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நான் கேட்கறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை ஏமா கேக்குறீங்க? எமகாதக பையன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கிறான். எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா. உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணி இருக்கிறான் பாருங்க. உண்மையிலேயே இஸ் கிரேட். அப்போ உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நோ 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 நோ. நான் என்ன 19ஆம் நூற்றாண்டாளா? ஐ எம் 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுவேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? புடிச்சுக்கிட்டு இருக்கிறம்மா. அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்த சொல்ல வேண்டியதுதான், சம்மதம் வாங்க வேண்டியதுதான், 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போல சொல்லிடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க.
வச்சு ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா இப்ப நான் சொல்றதை நீ கேட்க போறே இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. உச்சகட்டத்துல வந்து தகராறா பண்ற, அரைஞ்சு விடுவா ராஸ்கல். வாயை இப்ப போடு. என்ன உச்சகட்டத்துல உணர்ந்து போல நான் சொல்ல கேட்க போறே இல்லையா? நான் சொல்றதை கேட்க போறீங்க. நீ சொல்றதை நான் கேட்கறேன். நீ இதெல்லாம் பேசாத. நான் போறே இல்ல நீ. மிஸ்டர் ராஜா, நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்ல, வருவார் போங்க. இல்லைங்க, இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. ஏண்டா, நானா உளறுவேன்? டேய். நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, I say you keep quiet. நீங்க சொல்லுங்க. அதாவதுமா இவனும் எனக்கு ஒரே பையன், நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். இங்க பாரு, என் சைடுல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அவசரப்படுதேன்னு நீ அவசரப்பட்டு மறுபடியும் போய் பெட்ரூம் நினைக்காத. ஓகே? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன ஃபிளவர்ஸ் வச்சு சொன்னீங்க. இத்தனை வருஷமா நான் டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன். வந்து வண்டி எடுங்க. உங்களதான் கூப்பிட்டேன், வந்து வண்டி எடுங்க. போதும், ஓரமா நிறுத்துங்க. உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தது. என் மேல உங்களுக்கு இருக்கிற லவ் எவ்வளவு சின்சியரானது, டீப்பானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்க முட்டாள்தனத்தை தான் என்னால ஜீர்ணிக்க முடியல. எதை வச்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க? சொல்லுங்க மிஸ்டர் ராஜா. சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்துருக்கலாம். ஆனா அப்ப நமக்குள்ள இருந்த ஒரு சாதாரண எஃபெக்ஷனை இவ்வளவு தூரம் லவ்வா டெவலப் பண்றது ஃபூலிஷ்னஸ் உங்க மனசுக்கு படல? இல்லைங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட ராஜு என்னை எப்பவுமே மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதனாலதான் சுத்தர் மாதிரி பேசாதீங்க. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் மீறி மீறி போனா 10 வயசு கூட இருக்காது. அந்த நேரத்துல நம்ம லவர்ஸ் மாதிரியா பிரிஞ்சோம்? அட்லீஸ்ட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மூமெண்ட்ஸ பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்க வேண்டாம்? உங்க அப்பா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லிருக்கீங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், லெட்ஸ் forget the past. இந்த மாதிரி அபிப்பிராயத்தை என்னையோட மறந்துடுங்க. வண்டி எடுங்க. ஏங்க, வேற வழியே இல்லைங்களா? என்ன உங்களை லவ் பண்ண சொல்றீங்களா? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நினப்புல இருந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். Are you mad? நீங்க என்ன கடனா கேக்குறீங்க உடனே எடுத்து கொடுக்கிறதுக்கு? ஒருவேளை நான் டிரைவருங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க, ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னைக்குமே உங்க மேல அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்தது இல்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே எனக்கு இன்னொருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. எனக்கு பிக்ஸ் பண்ண மாப்பிள்ளை நாளைக்கு இங்க வரப்போறாரு. அவருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா அது நம்ம ரெண்டு பேரையுமே பாதிக்கும். வந்து வண்டி எடுங்க. வாங்க மிஸ்டர் ராஜா.
என் மனசுக்குள்ள நீ கட்டி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஷாஜஹான் இல்லைன்னா ஒரு சாதாரண கொத்தனர் தான். தூரத்துல இருந்து ரசிக்க மட்டும்தான் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. மனசு தேர்ந்துக்க.